ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களுக்கு LK3.0. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். 27/4/2025க்கான ஒரு கேரளா லாட்ரி கெஸிங் தான் பார்க்க போகிறோம். ஏபி, பிசி அண்ட் ஏசி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஆல் போர்டு ட்ரிக் கிடையாது. ஏபி, பிசி அண்ட் ஏசி இந்த வாரத்துக்கு கம்பெனி வீக்லி சார்ட்டை வச்சு இன்றைக்கி என்ன அடிக்க போகிறாங்கங்கிறத பார்க்க போகிறோம். கெஸிங் எடுக்க போகிறோம். போன வாரம் இந்த கம்பெனி அடித்தது என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 919. ஓகேங்களா, 919 இந்த நம்பர் வந்து கீழே இருக்கும். அப்போ நம்ம வந்து 9 டெசிமல் உள்ள இடத்தெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, 919 ஓகேங்களா, 919 போன வாரம் லாஸ்ட் வீக் இந்த கம்பெனி அடித்த ரிசல்ட்டு. அப்போ நம்ம 9 உள்ள ஏ போர்டு உள்ள நம்பர்லாம் எடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, இதே சார்ட்டை தான் கொஞ்சம் மேலே ஏற்றி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கிறேன். இப்போ 9 ஏ போர்டு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, 939. ஓகேங்களா, 939 மறுநாள் பார்த்திங்கன்னா 451 ரிசல்ட் வந்திருக்கு. மறு வாரம் 451. ஓகேங்களா, இந்த 939 வச்சு எடுப்போம். ஓகேங்களா, 939 வச்சு எடுப்போம். வந்து முக்கோண கால்சி வச்சு தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, முக்கோண கால்சி வச்சு தான் எடுக்க போகிறோம். இப்போ நான் 939 ஆல்ரெடி நான் இப்போ கொண்டு வந்துட்டேன். நான் வேணால் உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிறேன். இப்போ முன்னாடி வந்து 939 கொண்டு வந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜை தான் எடுத்துக்கிறோம். இப்போ 936 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே வந்து பாயிண்ட் வச்சு புள்ளி வச்சு பாயிண்ட் ஏற்றுறோம். ஓகேங்களா, இது ஏற்கனவே இந்த கால்சி பார்த்தவங்களுக்கு தெரியும். புதுசாக உள்ளவங்க பார்த்துக்கோங்க. முக்கோணம் 5 எடுக்கிறோம். ஓகேங்களா, முக்கோணம் 5 எடுக்கிறோம். 1 2 3 4 5 5வது பாயிண்ட் ஏற்றல 939 வந்துடுது. ஓகேங்களா, ஒரு பாயிண்ட் குறைச்சும் எடுப்பேன். அது ஏன் எடுக்கிறேனுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகேங்களா, 939 இங்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ ஏபிபிசி ஏசியாக எத்தனை ஜோடி வருதுன்னா 4 பேர் வருது, 4 ஃபுல் செட்டு வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 36 63 13 31 இந்த பேரும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, 51 15. ஓகேங்களா, 51 15 ஏசி நம்பர் நம்ம எடுக்கலை. அதில் உள்ள நம்பரை ஏபிபிசியாக அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, அதில் உள்ள ஏசி நம்பர்னால் 55 வரும். இங்கிட்ட ஏசி நம்பர்னால் 16 வரும். அப்படின்னா ஏகப்பட்ட செட்டு போயிடும். இப்போ இதுவே போதுமானதாக இருக்குது, விழுந்துருது. ஓகேங்களா, இப்போ 36 63 13 31 51 15. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீக் என்ன ரிசல்ட்டுங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே காமிச்சிட்டேன். 451 பிசி 51 பாஸ். ஓகேங்களா, 451 பிசி 51 பாஸ். அடுத்து ஏ போர்டு உள்ளது நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். அடுத்து 975 இருக்குது. ஓகேங்களா, 975 இருக்குது. 975 இதை வச்சு இதில் ஏபிபிசி ஏசி இங்கே கிடைக்குதுங்க பார்ப்போம். அடுத்த வீக்கில் அந்த கம்பெனி வந்து 750ங்கிற ஒரு ரிசல்ட் அடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, 975க்கு எடுப்போம் கால்சி. 975க்கு இப்போ 75 இங்கே டேரெக்டாக வந்துட்டுருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எடுக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வரல அப்படின்னா நம்ம டேரெக்டாக எடுக்கக்கூடாது. டேரெக்டாக எடுத்தோம்னா இதில் நம்பர்ஸ் கம்மியாக தான் வரும். ஏன்னா நம்பர்ஸ் கம்மியாக தான் வரும். இப்போ 994.9. ஓகேங்களா, இதில் நம்ம எடுக்கிற இடம் இதுதான். ஓகேங்களா, எடுக்கிற இடம் இதுதான். இந்த இதுதான் ஏபிபிசிஎஸ்சியாக எடுக்க போகிறோம். ஓகேங்களா, இதில் 1551 அதில் மாதிரி தான். ஓகேங்களா, 1551 50 05 50 05 69 96 69 96 86 68 இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்துங்க. 975க்கு அப்புறம் என்ன ரிசல்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும். 750 அடிச்சிருப்பாங்க. இங்கே 50 பிசி பாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, 50 பிசி பாஸ் ஆகிருக்கும். பார்ப்போம் வாங்க. நான் ஏற்கனவே பார்த்துட்டதுனால சொல்கிறேன். ஓகேங்களா, 50 பிசி பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, 750 ரிசல்ட்டு. அடுத்த வாரம் அந்த கம்பெனி அடித்தது 50 பிசி பாஸ். அதுக்கப்புறம் வந்து 9 ஏ போர்டு உள்ளது எங்கே வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குவோம். 975க்கு அப்புறம் நானே தேடிட்டு தான் இருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 995 வருது. ஓகேங்களா, 995 இங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வருது. ஓகேங்களா, 995
இதில் அதுக்கு கீழே வந்து ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 639 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அந்த 995 வச்சு 639 செட்டு பாஸ் ஆகிருக்கான்னு பார்க்க போகிறோம். 995க்கு டெசிமல் எடுத்தோமா, 9 ஏ போர்டு உள்ளது மட்டும்தான் நான் எடுக்கிறேன். நான் 995 இப்போ 9 999 போட்டாலே முடிஞ்சு போச்சு. ஏன்னா அது 995 தான் வரும். அதுமாதிரி போடக்கூடாது, பாயிண்ட்டை குறைச்சி தான் எடுக்கணும். அப்போ 8 9 994 தான் வருது. ஓகேங்களா, அப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா இந்த லாஸ்ட்டில் உள்ள டெசிமலை மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இங்கே பாஸ் 69 இருக்குது. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 639 என்னமோ வந்திருக்கும். இங்கே உங்களுக்கு தெரியும், நான் ஒரு தடவை நான் எழுதி காமிக்கல. 69 96 97 79 31 18 31 13 18 81 இதுதான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஓகேங்களா, 69 96 அடுத்த வாரம் அந்த கம்பெனியில் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கணும் 995க்கு அப்புறம். ஓகேங்களா, 639 69 ஏசி பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ அடுத்து 9 ஏ போர்டு உள்ளது எங்கே இருக்குது? அடுத்து 976 இருக்குது. 976 ஓகேங்களா, 976 இருக்குது. இதை வச்சு 255 வந்துச்சான்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 976க்கு பார்ப்போம். மெஜாரிட்டியாக நான் பாஸ் ஆகிறதா நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, 976 இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபெயில்டு 255 வந்துருக்கு. ரிசல்ட்டு 255 வந்துருக்கு. இங்கே 255 இல்லை, ஃபெயில்டு ஆகிடுச்சு. 2 பாயிண்ட் டெசிமலுங்கிறனால 0.2 பாயிண்ட் டெசிமலுங்கிறனால ஒரு பாயிண்ட்டு குறைச்சி வச்சே வந்துருக்குது. சரிங்களா, ஒரு பாயிண்ட்டு குறைச்சி வச்சே வந்திருக்குன்னா 1 வச்சா இங்கே ஏசியில் 55 இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி இங்கே ஏசியில் 55 போச்சு. நம்ம ஏசி நம்பர் எடுக்கல, ஏபிபிசி நம்பர் மட்டும் தான் சிம்பிளாக எடுக்கிறோம். ஓகே, அந்த வாரம் ஃபெயில்டுன்னே வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ அடுத்து ஒரு வாரம் மட்டும் தான் ஃபெயில்டாக இருக்கும். மெஜாரிட்டியாக 90 to 95% 9 டெசிமல் வரப்போ இப்படி தான் ரிசல்ட் விழும். ஓகேங்களா, அடுத்து 976 அப்புறம் பாருங்கள், அடுத்த ரிசல்ட் காமிக்கிறோம். ஃபெயில்டு இருக்கா பாருங்க, 907 ஓகேங்களா, 907 வச்சு எடுக்கல. 096 வந்திருக்கு. 096 நமக்கு கிடச்சிருக்குதான்னு பார்ப்போம். ஓகேங்களா, 907 ஒரு ரேண்டமாக போட்டுக்க வேண்டியதான். 980 போட்டால் 903 வந்துடுது. அப்போ பாயிண்டை வச்சு ஏற்ற வேண்டியதான். 5 6 7 ஓகேங்களா. இங்கே பாருங்கள், அடுத்த ரிசல்ட்டு 096 ஓகேங்களா, 096 96 இங்கே பாஸ். நம்ம எடுத்துக்கிறது எப்படின்னா 49 94 96 69 14 41 48 84 இப்படி தான் எடுத்துக்க போகிறோம். இல்லைங்களா, 48 84 இங்கே 96 பாஸ் ஆகிருக்கு. ஏன்னா ரிசல்ட்டு அடுத்த வாரம் ரிசல்ட்டு 096. விளையான்னு பேசாமல் இன்னும் ஒரு விஷயத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டீங்க. மைண்ட் வாய்ஸ் கேட்குது. பட் இருந்தாலும் நம்ம ப்ரூஃபோட தான் நம்ம கொடுக்குறது. ஓகேங்களா, இது கீழே போயிட்டனால என்னால் எடுத்து காமிக்க முடியல. இதில் இப்போ அடுத்து வந்து லாஸ்ட் வீக் வந்து 919 இப்போ விஷயத்துக்கு வந்துடும். 919 போன வாரம் அந்த அடித்த கம்பெனி 919 வச்சு எடுப்போம். 4 3 ஓகே, 919 ஓகேங்களா. இப்போ 919 3 டெசிமலில் வருது. ஆனால் 3 டெசிமலில் வரும்போது நம்ம மேக்ஸிமம் 4 டெசிமலில் இப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு பாயிண்ட்டு குறைச்சி தான் எடுக்கணும். ஓகேங்களா, ஒரு பாயிண்ட்டு டெசிமல் குறைச்சி தான் எடுக்கணும். ஏன்னா நான் எல்லாம் செக் பண்ணிட்டேன். அப்போ வந்து 2 டெசிமல் 2 வச்சுக்கிறோம். ஓகேங்களா, டெசிமல் 2 போட்டால் தான் இங்கே ஜோடியும் பிடிக்குது. அப்போ இதுதான் நமக்கு ஏபிபிசிஎஸ்சி செட்டு. இதுலேருந்து தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, இதுலேருந்து தான் எடுக்க போகிறோம். ஏன்னா இங்கே பாருங்கள், ஜோடி கம்பல்சரி பிடிக்குது. 380 80 2 இடத்துல ஜோடி பிடிக்குது. ஓகேங்களா, 38 2 இடத்துல ஜோடி பிடிக்குது. 38 2 இடத்துல ஜோடி பிடிக்குது. ஓகேங்களா, இது ஃபுல்லாகவே ஜோடி நம்பராக இருக்கனால இதிலே எடுத்துக்கிறோம். கம்பல்சரி இதில் விழுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி தந்துடுறேன். ஓகேங்களா, 63 36 63 36 38 83 இல்லை 38 83 80 08 80 08 09 0990 ஓகேங்களா, 0990 இதுதான் ஃபேர் அன்னைக்கு. ஓகேங்களா, 0990 63 36 38 83
8008 இதுதான் ஏபிபிசி ஏசி. இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ஏபிபிசி ஏசியாக தான் வச்சாகணும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ டு ஆல். இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் வீடியோஸ் போடுறேன். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா ட்ரிக்ஸோடு தான் நான் வந்து கெஸ்ஸிங் நம்பர் கொடுப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை போட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ டு ஆல்.